ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இந்த மாதத்திலே வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லுங்க. அவன் இப்ப சொல்லுங்க, என் அப்பம் எனக்கு கொடுக்கப்படும், என் தண்ணீர் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பக்கத்தில் இருக்க உங்க அப்பம்னு சொல்லுங்க. உங்க தண்ணீர் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லேலூயா. இது ஒரு அற்புதமான வாக்கு தத்தமாக இருக்கிறது. தேவன் இந்த மாதத்திலே உங்கள் தேவைகளை இயற்கைக்கு அசாதாரணமான விதத்திலே சந்திக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் பொதுவாக வேத வசனத்தை, ஒரு வசனத்தை பல மொழியாக்கங்களில் வாசிப்பது உண்டு. ஒரு 25-30 மொழியாக்கங்களிலாவது நான் வாசிப்பேன். ஏனென்றால் அநேக நேரத்தில் ஒரு மொழியாக்கத்தில் அதை மொழிபெயர்த்தவர்கள் முழுமையாக ரட்சிப்பையோ அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையோ பெறாமல் மொழிபெயர்த்திருந்ததுனால அந்த காலத்தில் தேவன் என்ன மனசோட சொல்ல வருகிறார் என்பதையே அவர்கள் விட்டு அதை சாதாரணமாக ஒரு புத்தகத்தை மொழிபெயர்ப்பது போல மொழிபெயர்த்தது அநேக காரியங்களில் அந்த காலங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆகையினால் பல மொழியாக்கங்களை வாசிக்கும்போது அதிலே ஆண்டவர் சொல்ல வருகிற காரியங்களுடைய கலர், நிறங்களை, வித்தியாசமான நிறங்களை, தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள அது மிகவும் உதவியாயிருக்கிறது. உதாரணமாக இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு அப்பம் கொடுக்கப்படுகிறது. அப்பத்தை அவன் தேடுகிறான் என்று சொல்லவில்லை, கண்டடைகிறான்னு சொல்லலை. அவன் இருக்கிற இடத்திலே அவனை தேடி அந்த அப்பம் வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான அந்த காரியத்தை கர்த்தர் உங்களிடத்திற்கு அவர் அனுப்ப விரும்புகிறார். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்கிற வார்த்தை, நிச்சயம் என்பது அவனுக்கு உறுதியாய் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால், நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இந்த எபிரேய வார்த்தையினுடைய பலவிதமான அர்த்தங்களை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய தண்ணீர்கள் தடைப்படவே தடைப்படாது. அவனுடைய தண்ணீர்கள் திரளாய் கிடைக்கும். அல்லேலூயா. அவனுடைய தண்ணீர்கள் அவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் தடுக்கப்பட்டு வேற திசைக்கு போகாது, வேற யார்கிட்டையும் போயிடாது.
அவனுடைய தண்ணீர்கள் அவனுக்கு கேரண்டியோட வரும். அப்படி என்றால் அதை மாற்ற எந்த பிசாசாலும் முடியாது, எந்த மனுஷனுடைய யுக்தியினாலும் முடியாது, எந்த சத்துருவினாலும் முடியாது. அவனுடைய தண்ணீர் எப்பொழுதும் நிலையாக சீராக வந்து கொண்டே இருக்கும். அது கீழும் மேலுமாக தழும்புகிற நிலை இருக்காது. நிலையாக சீராக அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது தேவன் எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அதை வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை போல ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வேறு எதற்குமே இல்லை. If I can say like this, nothing wins like God's word. Nothing wins like God's word. Nothing wins like God's word. தேவனுடைய வார்த்தையை போல ஜெயிப்பது வேறு எதுவுமே இல்லை. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சாய்த்து நிறுத்த முடியும். அந்த வார்த்தையின் மேலே அதை நாம் ஊன்றுகோலாய் பிடித்து கொள்ள முடியும். அந்த வார்த்தை பொய் ஆகவே முடியாது. அவர் பொய் உரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை வானங்களில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குதான். அதே வார்த்தையை பூமியிலேயே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். நமது வாழ்க்கையையும் அது நிலைக்க செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆகையினால இங்கே அவன் அப்பம் அவன் தண்ணீர், அப்பம் கொடுக்கப்படும் தண்ணீர் கிடைக்குன்னு போட்டிருக்கலாம். ஏன் அவன் அப்பம் அவன் தண்ணீர் ஆண்டவர் போட்டிருக்கான்னு பார்க்கும்போது இந்த அதிகாரத்தை பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை எடுத்து சிலர் அதை மாத்திரம் சொல்லிவிட்டு போயிடுவாங்க. நாம் வேதத்தினுடைய சரியான புரிதலை பெற வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு புஸ்தகத்தையே நம்ம வாசிக்கணும். ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் எடிட் பண்ணி எடுத்து அதை வேற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு இப்படி பேசிட்டாங்களா அப்படி பேசிட்டாங்களான்னு கூட சொல்லுகிறவர்கள் உண்டு. அப்போ அதை முழுசாக கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு கடினமான சூழ்நிலையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் உனக்கு உரியதை நான் நிச்சயம் உனக்கு தருவேன். உன்னுடைய சூழ்நிலை நான் உனக்காக குறித்திருக்கிற நன்மையை மாற்றுவது இல்லை அப்படின்னு சொல்றார். அதனால தான் அவன் அப்பம் கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்த்து வாழ்கிற வாழ்க்கையே அல்ல. இது எங்க நடக்குது அப்படின்னு ஒரு லொக்கேஷனை ஆண்டவர் சொல்றார். இந்த மனிதன்
ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளே இருக்கிறான். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அப்ப அவர் கன்மலைகளின் அரண்கள்ல இருக்கிறது, அந்த இடத்துல இருக்கிறார். அந்த கன்மலையின் அரண்கள் என்பது எதை குறிக்கிறது பார்க்கும்போது, அதே அதிகாரத்தில் அந்த அரண்கள் எந்த இடத்துல இருந்தது. 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முலைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. உண்மையாகவே இந்த செய்தியை சில நாட்களாவது பிரசங்கிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சத்தியங்கள் இதில் இருக்கிறது. நான் சில நிமிடங்களில் உங்களுக்கு அதை சொல்லி போக போகிறேன். அப்போ அந்த அரண்கள் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமில் சீயோன் அப்படின்ற ஒரு பகுதி, ரொம்ப பாதுகாப்பான பகுதி, தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்துல தான் அந்த அரண்கள் இருந்துச்சு. இங்கே அந்த அரண்களை நோக்கிப்பார், அந்த சீயோனை நோக்கிப்பார். அந்த சீயோனுக்குள்ளார அந்த மனிதன் இருக்கும் பொழுது, அந்த சீயோன் இடத்துல சத்துரு போராட முடியாது. அந்த இடத்துல அவன் இருக்கும்போது அந்த சீயோனில் இருக்கிற முளைகளை, அங்கே இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் சத்துரு அசைக்க முடியாது. அந்த அரணுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷனுக்கு அவன் அப்பம் கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். அப்போ அந்த சீயோன் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் அது ஒரு நகரம், அது ஒரு மலைகள் அரண்களாக, நேச்சுரல் ஃபோர்ட்ரஸ், இயற்கையான அரண்களாக இருக்கும். சில இடத்துலாம் போனால் இயற்கையாகவே சில அரண்கள் இருக்கும், கோட்டைகள் இருக்கும். அது மாதிரி அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 22ஆம் வசனம் 23ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும். நீங்களோ யார்? இந்த நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் சீயோன் மலையின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். இந்த ரெண்டு காரியங்களை மாத்திரம் இப்ப நிறுத்திக் கொள்வோம். 24 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. 24ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, 24ஆம் வசனத்தில் வந்து சேர்ந்தீர்கள். சேர போகிறீர்களா? செத்த பிறகு பரலோகம் போக போகிறோம், அப்படியா? அது ஃபிசிக்கலாக நம்முடைய சரீர ரீதியில் போக போகிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இப்பொழுது என்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார வந்தோமோ அன்றைக்கு நாம் சீயோனாகிய அந்த பரலோக மகிமைக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டோம். அந்த பரம எருசலேமுக்குள்ளே நான் வந்து சேர்ந்து விட்டேன். அல்லேலூயா. இப்போ இந்த ஒரு அறிவு நமக்கு எப்பயுமே வரணும். இந்த அறிவில் நம்ம இருக்கணும், வளரணும். எந்த அறிவு? நான் ஏதோ உலகத்தார் மாதிரி வாழ்ந்துட்டு இல்லை, நான் ஏதோ ஒரு அட்ரஸில் இல்லை, எனக்கு ஒரு ஆவிக்குரிய முகவரி உண்டு. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதினால் நான் சீயோனுக்குள்ளே இருக்கிறேன், நான் பரம எருசலேமுக்குள்ளே இருக்கிறேன்,
நான் அரண்கள் உள்ள பட்டணத்துக்குள்ளே இருக்கிறேன். ஆகையினாலே என் அப்பம் எனக்கு கொடுக்கப்படும், என் தண்ணீர் எனக்கு நிச்சயம் கிடைக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு அனுதின அனுபவமாக மாறணும். அப்படின்னா இதை தான் நீங்கள் யோசிக்கணும், இதை நீங்கள் தியானிக்கணும், இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் போகிறப்ப வர்றப்ப வீட்டில் இருக்கிறப்ப வேலையில் இருக்கிறப்ப கூட நடுவில் சொல்லிக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதினால் நான் சீயோனுக்குள்ளே இருக்கிறேன், நான் அரண்கள் உள்ள பட்டணத்துக்குள்ளே இருக்கிறேன், நான் கன்மலையின் அரணுக்குள்ளே இருக்கிறேன், நான் பரம எருசலேமுக்குள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை எழுப்பி அவரோடே உன்னதங்களில் நம்மை உட்கார செய்திருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்க பார்த்து, இந்த சத்தியத்தை நீங்க தியானித்து, இந்த சத்தியத்தை நீங்க அறிக்கை செய்து பாருங்கள். உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் தண்ணீர் நிறைவாய் உங்களை தேடி வரும். உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டரை கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கெல்லாம் போகாது. அப்படின்னு நினைக்கிறவனுடைய ஆர்டர்லாம் கட் ஆகி உங்களுக்கு வந்துடும். சாதாரணமான ஒரு நியதிகளில் நீங்களும் நாளும் உலகத்தார் போல வாழ அழைக்கப்படவில்லை. தேவன் நம்மை சீயோன் நகரத்தின் வாசிகளாக, அசாதாரணமானவர்களாக நம்மை அழைத்திருக்கிறார். உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் தண்ணீர் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இருக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. அந்த சீயோன் என்பது கர்த்தருடைய சபையையும் குறிக்கிறது என்பதை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய சபையின் இடத்திற்கு நீங்கள் வந்து சேருங்க. அப்போ நீங்கள் சபைக்குள்ளார இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு ஏதோ நான் வந்து போகிறேன் அப்படி இல்லாமல், நான் சீயோனுக்கு சொந்தமாக இருக்கிறேன், கன்மலையின் அரண்களில் குடியிருக்கிறேன். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தான் கிடந்தாங்க. அங்கேயும் ஆண்டவர் அவர்களை மன்னாவினால் போஷித்தார், அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், மார்க்கெட் எப்படி இருந்தாலும், சவால்கள் எப்படி இருந்தாலும், கர்த்தர் உங்களை சீயோனுக்குள்ளார வச்சிருக்கிறதுனால நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சூழ்நிலையை பார்த்து வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஜெயமாய் வாழ்கிற வாழ்க்கை. எலியா பஞ்ச காலத்தில் 3 வருஷம் தேசமே பஞ்சத்தில் வாடுது. ஆனால் அவருடைய அப்பம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவருடைய தண்ணீர்கள் அவருக்கு கிடைத்தது, கூட எக்ஸ்ட்ரா இறைச்சியும் வந்துச்சு. ஆமென். அவர் மூலமா இன்னொரு குடும்பமும் வாழ்ந்தாங்க. சாரிபாத் விதவையின் குடும்பம். பஞ்சம் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் சீயோனிலே குடியிருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் அப்பம் எனக்கு கொடுக்கப்படும், என் தண்ணீர் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. இது ரேஷன் கிடையாது, கேரண்டியா திரளா ஆண்டவர் கொடுக்கிறாரு. அளந்து இல்லை, இது அளவிடாமல் கொடுக்கிறாரு.
என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த மகிமை தான் அந்த சியோனுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்ற வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு உள்ளவர்களாய் வாழ்வோமாக. பாருங்க, இந்த சியோனுக்குள்ள நான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளார் நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது அங்கே ஒரு 3 வசனங்களை மாத்திரம் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 33ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிப்போம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். இந்த சியோனில் இருக்கிறவர்கள் முதலாவது யாரை பார்க்க வேண்டும்? உன் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்க வேண்டும். உன் சூழ்நிலையை எவ்வளோ பிரச்சனை அப்படின்ற கூறு போட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவரை இந்த சூழ்நிலையின் மத்தியில மகிமை பொருந்தினவராய் காண்பாய். இது நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், நான் என் ராஜாவை பார்ப்பேன். என் சூழ்நிலையை விட என் ராஜா மகிமை பொருந்தினவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ள தேவன் ஒரு பலத்த கிரியையை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறீங்க. அதனால நீங்க வெளியில இருக்கிற பஞ்சத்தை பார்க்க வேண்டியதில்லை, நீங்க வெளியில இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மகிமை பொருந்தியவராய் இருக்கிறார். அவர் மகிமையின் நம்பிக்கையாய் இருப்பதே அந்த ரகசியம். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 21, 2வது காரியம். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போலிருப்பார். வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. மகிமையுள்ள கர்த்தர். திரும்ப அவர் எப்படிப்பட்ட கர்த்தர்? ஏசாயாவால் அந்த வெளிப்பாடை பார்த்த உடனே கட்டுப்படுத்த முடியல. ஆண்டவருக்குரிய மகிமை அவருக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு அடுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து அப்படியே ஃபவுண்டன் மாதிரி கொப்புளிச்சு வராரு பாருங்க. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே எங்கே? அந்த அரணுக்குள்ளே, அந்த சியோன் மலைகளின் நடுவிலே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல இருப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்லைங்க, அவர் தான் தண்ணீராகவே இருக்கிறார், ஜீவ தண்ணீரா இருக்கிறார். மகா விசாலமான நதிகளாய் இருக்கிறாரா, ஆறுகள் உள்ள ஸ்தலம் போல். அவர்தான் நதி, சாதாரண நதி இல்லை, விசாலமான நதி இல்லை, மகா விசாலமான நதி. அது மற்ற நதியெல்லாம் விட மகா விசாலமான நதி அவர். பாருங்க, இதில் கவனிக்க வேண்டியது, அங்கே அந்த நதியில் போட்டு ஓடாதான், ஷிப்பு ஓடாதான். ஷிப்பு ஓடாதுன்னு சொல்றார். ஏன்னா இந்த நதியில வெளியிலிருந்து எந்த மனுஷனும் உள்ளார வர முடியாது. இது நீ அனுபவிக்கிறதற்காக, நீ பருகுவதற்காக, உனக்காக நான் நியமித்த ஆசீர்வாதம். சாத்தான் இதை கூறு போட முடியாது. சாத்தான் இத அவன் போட்டை கொண்டு வந்து இதுல ஓட்ட முடியாது, அவன் வண்டியை கொண்டு வந்து இந்த ரோட்ல ஓட்ட முடியாது. இது உனக்காக நான் வைத்திருக்கிறேன். யாருக்காவது விளங்குச்சா? எப்படி பாருங்க,
ஆண்டவர் வச்சிருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ வச்சிருக்கிறாரு, அப்புறம் ஏங்க நீங்கள் திண்டாட்டத்தில் இருக்கணும்? இந்த சத்தியத்தை விளங்கும் போது, இதை விசுவாசிக்கும் போது, இதை தியானிக்கும் போது, இதை இரவும் பகல அறிக்கை செஞ்சு பாருங்க, இது நடக்கும். பிசாசு உங்களுக்காக தேவன் வச்சிருக்கிற அப்பத்தையும் தண்ணீரையும் கூறு போட அவனுக்கு அனுமதி கிடையாதுன்னு நான் இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன், அறிவிக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட போய் என்ன சொல்றாருன்னா 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, அப்படி திருட வரவனெல்லாம் அவனுடையது உனக்கு சொந்தமாயிரும்னு சொல்றாரு. 23ஆம் வசனத்தில் அதை தான் நம்ம பார்க்குறோம். வாசிங்க. உன் கயிறுகள் தளர்ந்து போம், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். ஆமென். முந்தனைய வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் நியாயாதிபதியா இருக்கிறாரு. ஆகையினால இப்படி சில 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 வீட்டில் போட்டிருப்பாங்க, சில ரோட்டில் போட்டிருப்பாங்க, சில இடம் காம்பவுண்ட் மாத்திரம் இருக்கும், ஒரு பெரிய போர்டு போட்டிருப்பாங்க, இந்த இடம் எங்கள் வழக்கறிஞர்களாகிய எங்களுடைய கஸ்டமர்களுடைய இடம், இதுக்குள்ள அத்துமீறி பிரவேசிக்கிறவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அது மாதிரி ஆண்டவர் போர்டு போட்டிருக்காரு. அதையும் மீறி எவனாவது வந்தான், பிசாசு வந்தான்னா, ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, இங்கே சொல்லப்படுகிறது அவன் எதோட வர்றானோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்ப அவர் உங்களுக்கு உரியதை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். 24 கடைசி காரியம். இந்த அப்பமும் தண்ணீரும் உட்கொள்ளும் போது என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த அப்பத்தை சாப்பிட்றவங்க, சீயோனில் இருக்கிறவர்கள், நீங்களும் நானும் சீயோனிலே இருக்கிறவர்கள், வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று அந்த நகரவாசிகள் சொல்லுவது இல்லை. இந்த மாசம் இந்த வார்த்தை உங்க வாயில அப்படியே நிறைவேறுவதாக. வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று இந்த அப்பத்தை புசித்து இந்த தண்ணீரை குடிக்கிறவர்கள் சொல்லுவது இல்லை. Hallelujah. I refuse to be sick. I refuse to be sick. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நான் சொல்லுவது இல்லை. சொல்லுங்க. ஏன்னா நீங்க புசிக்கிறது ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை புசிக்கிறீங்க, அவருடைய வார்த்தையை புசிக்கிறீங்க, அவருடைய ஜீவ தண்ணீரை நீங்க பானம் பண்றீங்க. வியாதி உங்க சரீரத்தில் இருக்க அனுமதி அதற்கு கிடையாது. ஹல்லேலூயா. இந்த தண்ணீர் உங்க மூலமா அநேகருக்கு கடந்து செல்லும், அநேகருக்கு இந்த அப்பம் கடந்து செல்லும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார்.